ஹாய் விவோஸ், வெல்கம் டு சங்கீ சமையல். நான் ரேணு. இப்போ புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ரைஸஸ்லாம் பண்ணுவோம். இதில் முதல் ரைஸாக நான் எள்ளு சாதம் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லா கம்மன்னு இருக்கும். எள்ளு சாதம்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள அள்ளி சாப்பிட்ற மாதிரி பண்ணிடலாம். அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, நான் ஆட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெயெலாம் ஊற்றாமல் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்டட் பண்ணிக்கோங்க. கருக விடாமல் பார்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே கல் உப்பு நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இந்த பவுடரை அரைச்சதுமே வீடே நல்ல வாசனையாக இருக்கும். எப்படா ரைஸ் போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். வாங்க தாளிப்பு போட்டுடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, உடைச்ச வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நான் 1 கப் ரைஸ் எடுத்து அதை லைட்டாக ஆற வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, எதுக்காக நல்லெண்ணெய் விடுறோன்னா நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பை மேலே போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா கலர் வர மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரைஸை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் வெரைட்டி ஆஃப் ரைஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு இந்த ரைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் சூப்பர் ரெசிபி. பாய்.